வெல்கம் டு சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் பார்க்க போகிறது 11th சுவாலஜி. ஓகே, ஸோ இதில் மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டை இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஇடி போன்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை தொடர்ந்து இது ரிலேட்டடாக உள்ள ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அண்ட் குவிசஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த சாப்டர் முடிச்சுட்டு அதையும் பாருங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக. ஓகே, ஸோ 11th புக்கை பொறுத்தளவு மைக்ரோபயாலஜி அப்படின்ற சாப்டரை வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா அண்டு சம் வார்ம்ஸ், இந்த 4 ஆர்கானிசத்தையும் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்துருக்காங்க. முடிவில் எய்ட்ஸை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே நினைவு வர்றது என்னென்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன ஆர்கானிசம் அப்படின்றது. ஸோ இந்த இதில் லேட்டராக நம்ம புரோட்டோசோவா, பேராசிட்டாலஜி அண்டு வார்ம்ஸ்லாம் பற்றி படிக்கும்போது வார்ம்ஸ் எல்லாமே மேக்ரோ ஆர்கானிசம் தான். இருந்தாலும் ஒரு சில பர்பஸுக்காக அதையும் சேர்த்து இதில் மைக்ரோபயாலஜின்ற டாப்பிக்கில் உள்ள வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த புக்கில் நீங்கள் பெரும்பாலும் மெடிசின் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் படிக்கிறீங்க. மைக்ரோபயாலஜின்ற டாபிக் ஜென்ரலாக கொடுத்துருந்தாலும் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி செகண்ட் சாப்டர்லேருந்தே மாறி இருக்குது. செகண்ட் பேராகிராஃப் ஆஃப் அந்த புக்கிலேருந்தே மாறி இருக்குது. அதை தொடர்ந்து வெறும் மெடிசனல் இன்ஃபர்மேஷனே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டைரெக்டாக இந்த மைக்ரோபயாலஜி ஃபீல்டில் போகிறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 6th to 10th சயின்ஸ் ரிவைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியாமல் இருக்கும்போது இதில் வரக்கூடிய டேர்ம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் புக்கை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் தேவையான இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு இது எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா 1888. இந்த இயர் வந்து மெடிக்கல் மைக்ரோபயாலஜியில் ரொம்ப முக்கியமான இயர். ஏன் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரிஸ், அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1888. பாரிஸில் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்டர் இருக்கார். அவருக்கு அடுத்து அவரோட இமீடியட் டிசெண்டண்ட்டாக லிஸ்டர், ஜோசப் லிஸ்டர் அப்படின்றவர் வராரு. இப்போ அந்த புக்கில் 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே ஹிஸ்ட்ரி அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த புக்கில் ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜின்ற டாபிக் கீழே லூயிஸ் பாஸ்டர், ஜோசப் லிஸ்டர் அண்ட் ராபர்ட் கோச், இந்த 3 பேரோட கான்ட்ரிபியூஷனையும் சொல்லியிருக்காங்க. யார் யாரை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா பாஸ்டர், கோச், லிஸ்டர், இந்த 3 பேரையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பலவிதமான டிஸ்கவரிஸ் இருந்தது. அது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் பேசப்படலை. அண்டில் அண்ட் அதர்வைஸ் லூயிஸ் பாஸ்டர் அவரோட ஒர்க்கை வந்து உலகுக்கு கொண்டு வரும்போது, லூயிஸ் பாஸ்டர் அவர் வந்து முதல்ல அவர் செஞ்ச ஒர்க் என்னென்னா தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன், அதை டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். அது வந்து உங்கள் புக்கில் கொடுக்கப்படலை. அடுத்தது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், பாஸ்டரைசேஷன். நம்ம இன்னைக்கு ஆவின் பால்லாம் வாங்கினீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. வாட் யூ மீன் பை பதப்படுத்தப்பட்ட? அதுக்கு அப்படியே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்டரைசேஷன் அப்படின்றது ஒரு டெக்னிக். உங்களுக்கு எல்லாத்தையுமே ஹீட் அதிகமாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் செத்து போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்துக்கங்க, பால், ஒயின், இது எல்லாமே வந்து நம்ம அதிக அளவில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் போயிடும். ஆனால் நம்ம ஹீட் பண்ணாமே விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்னால அது உடனே கெட்டு போயிடும். ஸோ இந்த பால் மற்றும் ஒயின் இது போன்ற பொருட்களை ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது ரொம்பவே சவாலான ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா இதுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. அது ஒன்றுமே இல்லை, செர்டன் டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் 93 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிவிட்டு உடனே கூல் பண்ணிடணும். அப்படி கூல் பண்ணும்போது நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே டார்மெண்ட் ஆயிடும் அப்படின்னா அது ஒரு ஹீட் ஷாக் கொடுக்குற மாதிரி.
அதனால் இந்த பொருட்களோட ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பால் பதப்படுத்துறதுக்கு முன்னாடி உடனே கெட்டு போயிடும், பதப்படுத்துறதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் கில் பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆட்டோ கிளேவிங் ஆர் அதர் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் தான் நம்பர் 1. இது வந்து இந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கணும், அதே நேரத்தில் அதோட ஷெல்ஃப் லைஃப்பும் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தேவைப்பட்ட ஒரு விஷயம் பாஸ்டரைசேஷன். அதை கண்டுபிடிச்சது பாஸ்டர் கண்டுபிடிச்சதுனால தான் அதுக்கு பேரே அவர் பேரே கொடுத்து வச்சுருக்காங்க, பாஸ்டரைசேஷன். அதுக்கப்புறம் இவர் முக்கியமாக ஒரு 3 ஆர்கானிசத்தில் ஒர்க் பண்ணார். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன். 3 ஆர்கானிசத்தில் அவர் ஒர்க் பண்ணார். இந்த 3 ஆர்கானிசம் என்ன அப்படின்னா ஓகே. ஸோ C for cholera, A for anthrax, R for rabies. ராபிஸ்க்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சார். சரியா? ஸோ காலரா, ஆந்த்ராக்ஸ் அண்ட் ராபிஸ் இந்த 3 ஆர்கானிசத்துலேயும் இவர் ஒர்க் பண்ணார். அதனால் இது வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக ரேபிஸ் அப்படின்றது ரொம்பவே குழப்பமாக இருக்கும். ரேபிஸ் வந்து கோச்சர் சம்மந்தப்பட்டதா இல்லை பாஸ்டர் சம்மந்தப்பட்டதான்ற கன்ஃபியூஷன் அடிக்கடி வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பாஸ்டர்னா பால், ஒயின், கார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பால், ஒயின் பாஸ்டரைசேஷன் பண்ணுறது டெக்னிக் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் 3 ரிலேட்டட் ஆர்கானிசத்தில் ஒர்க் பண்ணார். அது CAR, காலரா, ஆந்த்ராக்ஸ் அண்ட் ராபிஸ். இவர் பேரால் தான் ஒரு இன்ஸ்டியூட் உருவானது தான் பாஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் பாரிஸ்னு பார்த்தோம். இந்த பாஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் பாரிஸ் தான் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி ஃபீல்டுக்கு ஒரு இனிஷியேட்டிவ். இதில் இருந்து தான் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி ஒரு பெரிய அளவில் ஆரம்பமாகிடுச்சு. இந்த கோச் அப்படின்றவர் வந்து பாஸ்டரை தொடர்ந்து மைக்ரோபயாலஜியில் ரொம்ப பெரிய ஆள். பாஸ்டர் பீரியடுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பாஸ்டர், கோச், லிஸ்டர் 3மே ஒரே பீரியடில் உயிர் வாழ்ந்தவங்க தான். இப்போ இந்த கோச் வந்து என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவர் வந்து சாலிட் கல்ச்சர் மீடியா கண்டுபிடிக்கிறார். ஓகே. ஸோ இப்போ மைக்ரோபயாலஜி அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இந்த இடத்துல பார்ப்போம். ஃபீல்டு இன்ட்ரடக்ஷன், இது ஹிஸ்ட்ரி. ஃபீல்டு, இந்த ஃபீல்டுனா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். உதாரணத்துக்கு நம்ம சிறிய உயிரினங்கள்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு காலத்துக்கு முன்னாடி, குறிப்பிட்ட அளவு பீரியடுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் திடீர்னு நிறைய வியாதிகள் வந்தது. கொத்தாக மனிதர்கள் வந்து இறந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன ஏது அப்படின்ற வெளிப்படையான காரணம் எதுவுமே தெரியல. அப்போல்லாம் மனிதர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது, இந்த சக்தினால தான் இந்த மாதிரியான அழிவுகள்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு நினச்சாங்க. அதை தொடர்ந்து ஆண்டன் வான் லியூவன்ஹாக் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாரு. அதன் மூலமாக சாக்கடை நீர், வயல்வெளியில் இருக்கக்கூடிய நீர், எச்சி, அவரோட சலைவா, இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிரினங்கள் இருக்குது. அது வேணால் இந்த மாதிரி டிசீஸ்க்கு காரணமாக அமையலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொன்னார். அதில் இருந்து தான் மைக்ரோபயாலஜின்ற ஒரு ஃபீல்டு ஆரம்பமானுச்சு. அதோட வித்து அங்கே தான் இருந்தது, மைக்ரோபயாலஜியோட ஃபீல்டோட வித்து. ஸோ சிறிய உயிரினங்கள் இதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பாக்டீரியாவே இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நுண்ணுயிர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து அதிக அளவில் வளர்க்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம பலவிதமான ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து உட்படுத்தி பார்த்து அதோட தன்மைகள், எப்போ வளரும், என்ன நோயை உண்டாக்கும், உடம்புல போணுச்சுன்னா என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும், இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அதில் இருந்து கற்றுக்கலாம். அதனால இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வளர்க்குறது தான் நம்ம மைக்ரோபயாலஜியோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வளர்க்குறதுக்கு சாலிட் கல்ச்சர் மீடியா, லிக்விட் கல்ச்சர் மீடியான்னு 2 இருக்குது. கல்ச்சர் மீடியா அப்படின்னா என்ன? இந்த பாக்டீரியாவுக்கு உணவு கொடுக்கறது தான் கல்ச்சர் மீடியாவோட மெயினான வேலை. இப்போ அந்த கல்ச்சர் மீடியானே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வெட்டி போட்டு, இல்லை மீட் எடுத்து கொஞ்சம் அடித்து அந்த சூப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதோட உடனே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர ஆரம்பிக்கும். அதுதான் கல்ச்சர் மீடியா. ஸோ இந்த நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன ப்ரொபோஷன்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, கெமிக்கல்ஸ்லாம் இருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை டிஃபைன்டு மீடியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃபைன் மீடியா, கல்ச்சர் மீடியா எல்லாமே பாக்டீரியா வளர்க்குறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு தளம், அவ்வளோதான். இதோட நிலை முதல்ல திரவமாக இருந்துச்சு.
சரியா? லிக்விட் கல்ச்சர் மீடியான்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விட் கல்ச்சர் மீடியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. இதில் மைக்ரோ ஆர்கானிசத்தை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இப்போ இப்படி ஒரு கும்பலில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் நம்மளுக்கு தனியாக தேடணும்னா இந்த மெத்தட் உதவாது. இது கும்பல் கும்பலாக தான் மைக்ரோ ஆர்கானிசத்தை வளர்க்குறதுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு காலரா ஆந்த்ராக்ஸ் 2 பாக்டீரியாவும் ஒரு சாம்பிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் லிக்விட் கல்ச்சர் மீடியாவில் போட்டிங்கன்னா ரெண்டுமே வளரும். எது ஆந்த்ராக்ஸ் எது காலரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பிரித்து பார்க்க முடியாது. அதே நேரத்தில் கோச் என்ன பண்ணாரு அப்படின்னா சாலிட் கல்ச்சர் மீடியாவை கண்டுபிடிச்சார். இவர் ஒன்றுமே செய்யலை. இந்த திரவ மீடியா இருக்குல்ல, இதில் வந்து அகர் அப்படின்ற ஒரு பொருளை போட்டார். அகர் அப்படின்னா அகர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆல்கேலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, ரெட் ஆல்கேலேருந்து கிடைக்கக்கூடியது. கிரைசலேரியா போன்ற ரெட் ஆல்கேலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டெரிவேட்டிவ் தான் அகர்ன்ற ஒரு பவுடர். இந்த அகர்ன்ற இதோட வேலை என்ன அப்படின்னா லிக்விட் கல்ச்சர் மீடியாவை சாலிடாக மாற்றிடும். இது வந்து ஒரு 60 டிகிரி 70 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் கரைய ஆரம்பிக்கும். தண்ணியில் போட்டிங்கன்னா ஒன்ஸ் கரைஞ்சிருச்சு அப்படின்னா கூல் பண்ணும்போது அந்த தண்ணி அப்படியே கட்டி ஆயிடும். சரியா? ஸோ இவர் கோச்ன்றவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன மைக்ரோபயாலஜி ஃபீல்டுக்கு சாலிட் கல்ச்சர் மீடியா கண்டுபிடிச்சது. இந்த சாலிட் கல்ச்சர் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸை பார்க்குறதுக்கு தான் நம்ம எவ்வளோவும் பார்த்தோம். இந்த சாலிட் கல்ச்சர் மீடியாவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரித்து பார்க்கிறது. ஒரே ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை, நம்மளுக்கு தேவையான குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணி கல்ச்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கோச்சோட ரெண்டாவது முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இவர் வந்து டாக்ஸின் அப்படின்னு சொல்லக்கூடியவனையும் கண்டுபிடிச்சார். இன்னொன்று முதல் இது சாலிட் மீடியா, ரெண்டாவது டாக்ஸின், மூணாவது வந்து இவர் என்ன பாக்டீரியாவில் ஒர்க் பண்ணார் அப்படின்னா டியூபர்குலோசிஸ், ராபிஸ், பாஸ்டர், டியூபர்குலோசிஸ், கோச். ஓகேவா? அப்புறம் ஜோசப் லிஸ்டர். கோச்சுக்கு அப்புறம் வந்தவர் ஜோசப் லிஸ்டரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இவர் தான் வந்து சர்ஜரி பண்ணும்போது, முன்னாடிலாம் சர்ஜரி பண்ணும்போது எப்படின்னா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறுறதுக்கு மருந்து தடவுனாங்க. சர்ஜரி பண்ணதால் செத்தவங்களை விட அந்த சர்ஜரினால் ஏற்பட்ட புண்ணு செப்டிக் ஆகி அது பல இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி அதால் செத்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இவர் வந்து ஆன்டிசெப்டிக் ட்ரக்ஸை வந்து கண்டுபிடிச்சார். நல்லா கவனிச்சிங்க, ஆன்டிபயாட்டிக் கிடையாது, ஆன்டிசெப்டிக். ஓகேவா? அந்த ஆன்டிசெப்டிக் ட்ரக்ஸ் அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த காயங்களுக்கு மேலே அந்த ஆன்டிசெப்டிக் லோஷனை தடவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணால் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து பெரிய அளவில் வரல, நிறைய பேரோட உயிர் பாதுகாக்கப்படுது. ஸோ லிஸ்டரோட மெயின் ஒர்க்கு ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிச்சது. கோச்சோட மெயின் ஒர்க்கு சாலிட் கல்ச்சர் மீடியா. டாக்ஸின்னா ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னா ஒரு சில கெமிக்கலை செக்ரேட் பண்ணும். அந்த கெமிக்கல்னால டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. ஸோ கோச் அதையும் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவில் ஒர்க் பண்ணார். பாஸ்டர், பால், ஒயின் இதெல்லாம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணக்கூடிய மெத்தடான பாஸ்டரைசேஷன் டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் கால்ரா, ஆந்த்ராக்ஸ், ராபிஸ் இந்த 3 மைக்ரோ ஆர்கானிசத்துலையும் ஒர்க் பண்ணார். இது கோச்சோட இன்னொரு பெரிய ஒர்க் என்ன அப்படின்னா இவர் தான் 2 விதமாக மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஆர்கானிசம் டிசீஸ் உண்டு பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கேள்விக்கு எப்படி விடை கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் வந்து கோச் பாஸ்டுலேட்ஸ். கோச் பாஸ்டுலேட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் டிசீஸ் காஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னா அந்த கோச் பாஸ்டுலேட்டரில் சொன்ன வரிசை கிரமமான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை கொடுத்தவரும் கோச் தான். சரியா? இதுதான் அந்த 3 பேரோட கான்ட்ரிபியூஷன். இந்த 3 பேரும் மைக்ரோபயாலஜி ஃபீல்டில் மும்மூர்த்திகள்னு கூட சொல்லலாம். இவங்களோட கான்ட்ரிபியூஷனை தொடர்ந்து நம்ம வந்து வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா,
அண்டு ஒரு சில புழுக்கள் அதோட டிசீஸ் என்னென்ன ஆர்கானிசம் என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணுது அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும்